கிருபை நிறைந்த ஆண்டவரே, மறுபடியும் உம்மை எங்கள் வாயால் புகழ்ந்து பாடவும் உம்மோடு ஐக்கியப்படவும் உதவி செய்திருக்கிறேன். இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும், கற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் விரும்புகிறதை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்கள் வாழ்வு உம்மை நோக்கியே இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். அறிவிப்பு: நாளை மாதத்தின் 3வது சனிக்கிழமை வழக்கம் போல் காலை 10 மணி முதல் 2 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். திருச்சபையார் உபவாச ஜெபத்தில் கலந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறோம். வாசிக்க கேட்ட வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓமையை ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்கிறார். நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், பின்னும் அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, உலகத்தை வெறுத்துவிட்டு ஒரு 11 வாலிபர்கள், புதிதாய் கல்யாணம் கட்டி வந்த ஒரு பேதுரு, ஆண்டவருக்கு பின்னாக 12 பேர் வருகிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சீடர்களாக பின்பற்றுவது எளிதானதல்ல என்று இந்த நாட்களில் பலர் யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சீடர்களைப் போல பின்பற்றுவது இந்த உலகத்தில் நடக்குமா என்றால் பல போதகர்களுக்கே முடியாது என்று சொல்லுகிற நிலை வந்து கொண்டது. இந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது, இது ஒரு கடினமான காலம், உள்ள ஆண்டவர் கடினமானவர் என்றெல்லாம் நாம் சொல்லுகிற அந்த நிலை வந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்து ஒரு 12 வாலிபர்களையும் ஒரு புதிதான திருமணமான ஒருவனையும் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இடத்துல ஒரு நாள் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோன்னு கேட்கிறார். அதற்கு பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. என்ன, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உங்கள்கிட்ட நிறையா சொத்து இருக்குது, அல்லது உங்கள்கிட்ட நிறையா வரம் இருக்குது, அல்லது உங்கள்கிட்ட நிறையா வல்லமை இருக்குது, நீர் கடவுள், நீர் பெருசாக பண்ணால் நிறையா பேர் வராங்க, எங்களுக்கு நிறையா மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலை. பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார், யாரிடத்துலையும் போகலாம், போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரிடத்துலையும் போக முடியாது. ஏன்னா நீர் சொல்கிற நித்திய ஜீவ வசனத்தை உலகத்தில் நாங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்கல. ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த உலகத்தில் மிக முக்கியமானது என்னது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுதல். எனக்குள் அழியாத ஒரு ஜீவனை தரும்படி இயேசு உலகத்தில் வந்தார். எனக்குள் அழியாத ஒரு ஜீவன். என்னை அழித்து விடலாம், எனக்குள் இருக்கிற ஜீவனை அழிக்கவே முடியாது, அப்படி ஒரு ஜீவனை தருவதற்கு இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதை பேதுரு அறிந்து கொள்கிறார். என்ன, ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லலாம், என்ன, பேதுரு ரொம்ப அறிந்து கொள்கிறார். நித்திய ஜீவன் வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. என்ன, நீ சாதாரண வசனத்தை சொல்லலை, உலகத்தில் நாங்கள் மறுபடியும் பறந்து ஒரு நாள் உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு, என்றென்று வாழும்படியான ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, நித்தியமாய் உம்மோடு வாழும்படியான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் பின்னாக வருகிறோம், நீர் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்படியெல்லாம் சொன்ன ஒரு சீடர்களுக்கு ஆண்டவர் சில அறிவுரைகளை சில நேரங்களிலே ஒரு வேளையை சொல்லுகிற ஒரு நிலை வருகிறது. என்ன, இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, படகை விட்டுட்டாங்க, வேலையை விட்டுட்டாங்க, எல்லா தொழிலையும் விட்டுட்டாங்க. ஆண்டவர் அவங்க மேலே நம்பிக்கை வச்சாரா? இதுதான் பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் அவங்க மேலே நம்பிக்கை வச்சாரா? நல்ல பைபிளை படித்தோன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த நிலையில் இவங்க இருந்தால் இவங்க கண்டிப்பாக நம்ம கூட நிற்க முடியாது. அப்போ இவங்க மனம் திரும்பி நான் மரித்த பின்பு இயேசு கிறிஸ்துவாய் என்னை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளாவிட்டால் என் பின்னாக அவர்களால் வரவே முடியாது. அது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவின் மரணத்தை, இயேசு எங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிப்பதற்கும் முதலாவது ஆண்டவர் இந்த 12 பேரை தெரிந்து கொள்கிறார். இதில் ஒருத்தன் கேட்டு போயிட்டான். இந்த 11 பேரும் இயேசு எங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து
அந்த 12 அப்புறம் 120 பேராக மாறி பரிசுத்த ஆவியின் நிறைவை மொத்தமாக பெற்றுக்கிட்டதுனால தான் அவங்களால நிலைத்திருக்க முடிஞ்சுச்சு. நல்லா படிச்சுக்கோங்க. நிலைத்திருத்தல் நம்மால் முடியாது, நிலைத்திருத்தல் நம்மால் முடியாது. என்ன நம்முடைய நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணால் சாதிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றுமே நம்மளால் செய்யவே முடியாது. என்ன நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்குள்ளே இல்லைன்னா என்ன நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆவது வசனத்தை யாராவது வாசிங்க. ம் ம் ஆ ம் ம் என்ன செய்கிறான்? யாரை பொய்யனாக்குகிறான்? அவரை பொய்யனாக்குகிறான். ஆ ஆ தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது எங்க தான் இருக்கு? குமாரனில் தான் இருக்கு. அடுத்த வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் ஜீவனை உடையவர்கள்? இயேசு கிறிஸ்துவோடு தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டவர்கள். என்ன அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவி இல்லையா அவருடைய வாழவே முடியாது. அப்போ அவரோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். புரியுதா? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள நித்திய ஜீவனாக என்ன என்றென்றைக்கும் ஊறுகிற ஊற்றாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம்ல, 7ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து வாசி பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகை, அந்த பண்டிகையில் கூடார பண்டிகை நினைக்கிறேன். கூடார பண்டிகையில் கடைசி நாளில் நின்று ஒருவன் தாகமாயிருந்தால் என்னெண்டை வரக்கடவன், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னெண்டை வரக்கடவன் என்று சொல்லிவிட்டு தாம் அனுப்ப போகிற ஆவியானவரை குறித்து அவ்வாறு பேசுகிறார். தாம் அனுப்ப போகிற ஆசியான 38ஆம் வசனத்தை 37 38 ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நல்லா பார்த்துக்கோங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். என்ன நம்ம விசுவாசிப்பது இயேசு கிறிஸ்துவை, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். நம்முடைய உள்ளத்திலிருந்து எது ஓடும்? நதி ஓடும். வைகை நதி ஓடின மாதிரி ஓடுனா யோசித்து பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியங்கிறத புரிந்துக்கோங்க. இந்த நிலையை பெற்றுக்கொள்ளும்படி தான் சீடர்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே வருகிறார். இந்த நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு முன்னால் யாரும் விலகிடக்கூடாது. இதுக்கு முன்னால் யாரும் விலகிடவே கூடாது. இதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருந்தார். இதுக்கு முன்னால் யாரும் விலகிடக்கூடாது தன்னை விட்டு. அதில் தான் அவர் ரொம்ப குறியாக இருந்து அந்த 12 வரையும் ஆதாயப்படுத்துவதற்காக பல ஓமைகளை சொன்னார். இப்போ இந்த ஓமையை அதுக்கு தான் சொல்கிறார். என்ன இந்த உலகத்தில் இந்த 12 ஓமை, அந்த 12 பேருக்கு இந்த ஓமை என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். யூதர்கள் தலைமையத்தில் இருக்கிறவங்க அவங்களா கணக்கு எழுத மாட்டாங்க. கண்டிப்பாக என்ன வச்சுருப்பாங்க? நம்ம இயேசு கிறிஸ்து யாரை வச்சுருந்தார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன இயேசு கிறிஸ்து யாரை வச்சுருந்தார்? யூதாசை கணக்கராக வச்சுருந்தார். புரிஞ்சுக்கிட்டா? எல்லா யூதர்களும் கண்டிப்பாக யார் வச்சுருப்பாங்களாம்? ஒரு அக்கௌண்டன்ட் வச்சுருப்பாங்களாம், கணக்கு பிள்ளை வச்சுருப்பாங்களாம். இப்போ இங்கே ஒரு கணக்கு பிள்ளை ஒருத்தர் வச்சுருக்கிறார். புரியுதா? இந்த கணக்கு பிள்ளையை பற்றி முதலாளிக்கு ஒரு தப்பான நியூஸ் போகுது. புரியுதா? என்ன நியூஸ் போகுது? தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. ஐயா உங்கள் கணக்கு பிள்ளை உங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்யலை, என்ன பண்ணுறான்? உங்கள் ஆஸ்தியே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, உங்கள் ஆஸ்தியே அழிச்சிக்கிட்டு இருக்காரு, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு யார்கிட்ட சொல்லிட்டாங்க? கணக்கு பிள்ளையை பற்றி எஜமான்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம அப்படி தானே சொல்லுவோம், போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம். என்ன வெளிக்கு வராத ரகசியம் இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, வெளிக்கு வராத ரகசியம் இல்லவே இல்லை. என்ன இப்போ வந்தால் பிழைச்சோம், நியாய தீர்ப்பில் வந்தால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளும். என்ன நீங்கள் தீமோத்தேயுவை படித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்வார், சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். நியாய தீர்ப்புக்கு முன்னாலே
நம்ம மாட்டிக்கிட்டோன்னா தப்பிச்சோம். என்ன, ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருவார். சரியா? நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடர்ந்துச்சுன்னா பாவம் நம்மை கண்டிப்பாக நரகத்துக்கு கொண்டு போயிடும், நித்திய ஜீவனை இழக்க வச்சிடும். அப்போ இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே என்ன சொல்லுகிறார்? என்ன, உன்னை பற்றி தவறுதலாக கேள்விப்படுகிறேன். நான் யோசிச்சு பார்த்தது, எத்தனை வருஷமாக இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எவ்வளோ நாள் உண்மையாக இருந்தாலும் தெரியாது, விசுவாசமாக இருந்தாலும் தெரியாது. இவனை நம்பி எல்லா கணக்கையும் நினைச்சிருக்காரு, கொடுத்துருக்கிறார். இப்போ ஏன் இந்த ஆள் இப்படி மாறினா அப்படிங்கலாம் விளக்கம் இல்லை. ஆண்டவர் இந்த ஓமையை எதுக்கு சொன்னார் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஓமையை ஏன் சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்னது? அவனுக்கு நல்ல பேர் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த ஆள் யாரு? அநீதி உள்ள உக்கிரானக்காரன். நான் அவனை நீதி உள்ளவனு போட்டவன் யாரா மாறிட்டான்? அநீதி உள்ளவனா மாறிட்டான். ஆனா அவன் யாரு? புத்திமான். அநீதி உள்ளவனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கு சொல்லுங்க? புத்திமான். அநீதி உள்ளவன் புத்திமானா இருக்கான்பா. வாசிங்க. இப்ப அவனை என்ன செய்யறான்? பாராட்டுறான். சூப்பர்டா. இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் யார் அதிக புத்திமானா இருப்பாங்க? இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்ன அதிக புத்திமான்களா இருப்பார்கள். என்ன, ரொம்ப புத்தி இருக்கும் உங்ககிட்ட, ஞானம் இருக்காது, புத்தி இருக்கும். புரியுதா? அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். அடுத்த வசனம். இப்ப ஆண்டவர் இந்த ஓமைக்கு விளக்கம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த ஓமையின் கருத்து முடிவு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலோ, நீங்க வாழும் போதுனா சாகும் போது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க, அதுல இருந்து கீழே இறங்கும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த உலகத்தில் எதை சம்பாதிங்க சொல்லுங்க? சத்தமே வர மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன். 12 சீடர்களும் சிநேகிதர் சம்பாதிக்க முடியுமா? இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டேங்க. நான் யோசிக்க, உலகத்தை விட்டாச்சு, பொண்டாட்டியை விட்டாச்சு, ஊரை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே வந்தாச்சு? ஏசு கிறிஸ்துக்கு பின்பற்றி போயாச்சு. அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லியிருக்கு? எனக்காக எல்லாரையும் விட்டு விட்டவன் தான், எல்லாத்தையும் விட்டு விட்டவன் தான் எனக்கு சீடன். எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்றார். நீங்கள் முன்ன பின்ன சில காரியங்களை படிக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன, முன்ன பின்ன சில காரியத்தை நம்ம படிக்கும்போது யோசிக்கிறோம், இது எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சில ஆழமான கருத்துக்களை சொல்லும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி சொன்னார், ஏன் இப்படி சொல்லுகிறார்? வாசிங்க பார்ப்போம், வாசிங்க பார்ப்போம். யாராவது மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 28, 29. இப்ப இவர் என்ன சொல்றாரு? நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்க பின்பற்றணும். அதற்கு இயேசு எது நிமித்தம்? 2 நிமித்தம் இருக்கு. என்ன நிமித்தம்னா இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்ததுனால. இந்த உலகத்தில் சுவிசேஷம் சொல்லுவதற்கு நான் அழைச்சிட்டாரா? வட இந்தியாவுக்கு போகணுமா அல்லது எங்கேயாவது போகணுமா? யாரை எங்க உடனே தெரியாது. வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாவையாவது, பிள்ளைகளையாவது விட்டவன் எவனும். இப்போ நீங்க சொல்லுங்க, எல்லாரையும் விட சொல்லியிருக்காரு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க? முன்னையும் முன்னையும் படித்தா எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன, மார்க் இன்னொரு இடத்துல இருக்கு, மனைவியும் விட்டுறணும். இங்கே மனைவி விட்டான், நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மனைவின்னு ஒரு மார்க்கில், புரிஞ்சுட்டா? அதையும் விட்டுறணும். என்னை விட யாரையும் நீ நினைச்ச கூடாது, நேசிக்க கூடாது. ஆனால் நீ யாரை சம்பாதிக்கணும்? யாரை சம்பாதிக்கணும்?
உலக பொருள்களினாலே நீ யாரை சம்பாதிக்கணும்? சிநேகிதரை சம்பாதிக்கணும். உலக பொருள்களை. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன். இவங்க உலக பொருள்கள் இவன்ட்டு உண்டா? எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்துட்டார். ஒரு பட்டணத்துக்கு போ, அங்கே தர்றதை சாப்பிடுன்றார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யார் ஏற்றுக்கிட்டாங்களோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் எனக்கு 50,000 தானு கேட்க முடியாது. கூலி உனக்கு வாங்கிட்டு போ, சாப்பாடு தரிக்கும். அப்போ இவங்க எப்படி உலக பொருள்களினாலே இந்த உலகத்தில் சிநேகிதரை சம்பாதிக்க முடியும்? என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்? இங்கே அவர் சொல்கிற அர்த்தம் என்ன என்றால், வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸை உருவாக்க பழகிக்க, சிநேகிதர்களை உருவாக்க பழகிக்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சிநேகிதர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப ஆண்டவருக்கு சிநேகிதர்கள் யாரு? சீடர்கள் தான். நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லாத்தையும் நீங்க செய்தீங்கன்னா நீங்க எனக்கு யாராயிருவீங்க? என்ன யாருவீங்க? இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கணும்? நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க செய்த எனக்கு சீடர்கள் சொல்லியிருக்கணும். ஏன் சிநேகிதர்னு சொன்னாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டா ஏன் அவர் சிநேகிதர்னு சொன்னாரு? கீழே வாசிங்க. இப்ப புருஷன் பெஞ்சாயிட்ட எல்லாத்தையும் சொல்லுவானா? எங்க புருஷன் பெஞ்சாயிட்ட எல்லாத்தையும் சொல்லுவானா? சொன்னா அவன் செத்தான். மனைவி புருஷன் எல்லாத்தையும் சொல்லுவாளா? என்ன சத்தமே வரமாட்டேங்கி? சொல்லவே முடியாது. சொன்னா அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? ஆனா யார்கிட்ட சொல்லலாம்? சிநேகிதர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவருங்க சொல்ற சிநேகிதர் யார் தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகத்துல கொஞ்ச நேரம் சேர்ந்து உட்கார்ந்து கதை அடிக்கிறதுக்கு இல்ல. என்ன சிநேகிதர் யார் அப்படின்னு தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரம் வேதத்தை படிச்சாதான் நல்லா இருக்கு. ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். நல்ல பைபிளை படிக்கணும். நிறுத்தி படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தையை வச்சுட்டு எவ்வளவு பயமா இருக்குன்னு யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க. இப்போ ஒருத்தர் உள்ள படுத்துட்டாரு. பரமட்டு இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஜெபத்துக்கு விளக்கம் தான் இது. அதுக்கு முன்னால் என்ன இருக்கு? பரமட்டு இருக்கிறீங்கள். அந்த ஜெபத்துக்கு விளக்கம் தான் இது. கேட்கிறவனுக்கு கொடுப்பேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டார்ல. கொடுக்கப்படுங்கிற வார்த்தைக்கு தான் அவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதன் அப்படின்னு சொல்றார். புரியுதா? ஆபிரகாமை எனக்கு சிநேகிதன் என்று சொன்னார். சொல்றது புரிஞ்சுட்டா? இப்ப நீங்க வாசிங்க. ஒரு சிநேகிதன் எங்க எப்போ வந்தா? வழி பிரயாணமாய் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு. அப்போ ஏற்கனவே சொல்லிட்டு வரல. அங்க வழி பிரயாணங்கிற வார்த்தை ஏன் போட்டிருக்கு தெரியுமா? சத்தமே வர மாட்டேங்குது. நான் வழி பிரயாணமா ஊருக்கு போறேன். எங்க மாமனார் வீடு இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு போய் மாமா எனக்கு தோசை வேணும்னு என்ன சொல்லுவாரு? எங்க மாமனார் பொண்ணு கட்டி கொடுத்தவர்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு என்ன வேணும்? நான் வழி பிரயாணமாக அந்த வழியில் வந்தேன், வண்டி பஞ்சர் ஆகிட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், வழி இல்லை. பக்கத்தில் யார் வீடு தான் இருந்துச்சு. உங்கள் மோளை கட்டியிருக்கனால உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? உன்னை போல அறிவுக்கிட்ட போயிருக்காளான்னு சொல்லிடுவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அம்மா அப்பாட்ட போலாமா? போகலாம், தூங்க இடம் கிடைக்கும். எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன எழுதுகிறார்? சிநேகிதன். என்ன இப்ப வாசிங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பிரதி உத்தரமாக என்ன சொல்றா? எப்பா என்னை தொந்தரவு பண்ணாதப்பா, நடுராத்திரி வந்திருக்க, என் பிள்ளைகள் பொண்டாட்டியோட நான் நினைச்சிட்டு இருக்கேன், தூங்கி கொண்டிருக்கிறேன். நான் எழுந்திருந்து உனக்கு இப்ப என்ன சொல்றான்?
தரவே கூடாதுப்பா, என்னால் தர முடியாதுட்டான். அடுத்து இங்கதான் இருக்கு பிரச்சனை. எது விட்டு போக கூடாது? ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுறக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இவ்வளவு கடினமா இருக்குன்னா ஃபெலோஷிப்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரார். சிநேகிதன், அதனால் அவன் என்ன எதிர்பார்க்கா? சரி ஏதாவது இருக்கான்னு தேடுவோண்டா, ஏன்னா அவன் எனக்கு நண்பன், என்னை நம்பி வந்திருக்கான். புரியுதா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் ஊழியம் செய், இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்க. உன் ஊழியத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நம்ம யாரை சம்பாதிக்கும்? நம்ம யாரை சம்பாதிக்கும்? சத்தமே வர மாட்டேங்குது. நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு வம்பு எழுத்தினா அதே எதிரியை தான் சம்பாதிக்கணும். ஃப்ரெண்ட்ஸு சம்பாதிக்கணும்னா நிறைய இடத்துல என்ன பண்ணணும்னா என்ன, விட்டு கொடுக்கணும், இறங்கணும், கீழே ரொம்ப இறங்கணுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்கிறது ரொம்ப கடினங்க. ஊழிய காரியங்களில் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்கிறது ரொம்ப கடினம். புரியுதா? ரொம்ப கஷ்டம். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஏன்னா சரி அவன் அப்படி தான். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆவிக்குரியதில். சிலவன் வந்தாலே பைக்குள்ளேருந்து துட்டு தான் எடுப்பான். அண்ணே சாப்பிட போமான்றோம். இதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறோம். அவன் உறவு நமக்கு தேவை. ஆனால் அந்த ஆட்கள் தான் எனக்கு ஒரு வாழுமான கட்டணம் வந்து நிற்பான். அப்போ நீங்கள் உலகத்தில் சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்க பழகிக்கோ. யார் உன்னை விட ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கா? இது உலகத்தில் இருக்கிற அநீதி உள்ள ஊழியக்காரன் உன்னை விட புத்தியா ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சுட்டு இருக்கான். நீ யாரும் சம்பாதிக்க மாட்டேக்கா? ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்க மாட்டேக்கா. அநீதி உள்ள உலக பொருள்களினாலே நண்பர்களை சம்பாதிக்க நம்ம மறுக்கிறோம். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேர்மை, நீதி, நான் இதெல்லாம் சொல்கிறேன், பைபிளை நல்லா படிங்க. அதுக்காக கூட நேர்மையாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை, நீதியாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை, பெர்ஃபெக்டாக வாழ வேண்டாம்னு சொல்லலை. என்ன வாழ்ந்தாலும் நீங்கள் தனி மரமாக நின்னீங்கன்னா நீங்கள் யார்? வேதத்தின்படி வாழாதவர்கள். நான் யார் தெரியுமா? ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவுட்டு. ஒரு ஆபத்துக்கு ஒருத்தன் கூட வந்து உதவ மாட்டான். நிறைய நேரம் இப்படி தப்பு பண்ணுறோம். கேட்டால் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. என்ன ஃபார்வர்டு? பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக போனால் என்ன ஆகும் தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாக போனால் என்ன ஆகும்? இருக்கவனை அப்புறம் கொண்டு போடும். அதுக்கு தான் ஸ்டீரிங் கொடுத்து வச்சுருக்கான், பிரேக் கொடுத்து வச்சுருக்கான். நிறைய நேரம் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு. நான் இந்த ஓமையை உட்காந்து ரொம்ப நேரம் யோசிங்க, என்னடா இதில் எதுக்கு, இதில் என்ன இருக்குது, அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு உட்காந்து தியானிக்கு தான் யோசித்தேன். ஓ, முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சீடர்களுக்கு சொல்லி கொடுக்காரு. எப்பா நான் இறந்துருவேன், நான் உன்னை சிநேகிதன்னு சொல்கிறேன், பிதாட்ட கேட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக உனக்கு பேசுகிறேன், ஏன்னா நான் உன்னை நம்புகிறேன். நம்முடைய எல்லா காரியத்தை ஆண்டவர் பேசுவாரா? நிறைய காரியத்தை ஆண்டவர் பேச மாட்டேங்கார். ஏன்? நம்ம யாரா இருக்கோம்? ஊழியக்காரனா இருக்கோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும், இல்லைன்னா பெர்ஃபெக்டா இருக்கும், இல்லைன்னா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா நேர்மையா இருக்கும். ஆனால் யாரா இல்லை, ஃப்ரெண்டா இல்லை. எங்க ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப ஆழமா படிச்சீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்களுக்கு உண்மையா சொல்றேன். என்ன
நான் 34 பேர் ட்ரைனிங் ஸ்கூலில் படிப்பேன். சில நம்ம ஆட்கள் சில நேரம் என் பைக்குள்ளே இருந்து சில தப்பான காரியம் செய்கிறதுக்கு துட்டு எடுத்துகிட்டு போயிடுவானு. நான் இல்லை எதுக்குலாம் அதை எடுத்தா உங்ககிட்ட எடுக்காமல் ஆட்டனை எடுக்க அப்படிமா. இப்போ அவனை போய் ஏதாவது செய்ய முடியுமா? ஏய் செய்யாதுங்கடா அப்படின்னு சொன்னாலும் சரி எடுத்துகிட்டு உடனே விட்டுருங்க அப்படிமா. இதுதான் உலகம், புரிஞ்சுதா? எங்கள் ட்ரைனிங் ஸ்கூலில் வீட்டில் இருந்து பண்டம் வரும் எல்லாம், யாராவது கிழங்கு ஏதாவது கொடுத்து விட்ருவாங்க. ஒரு நாள் என் பெட்டிக்குள்ளே உள்ள வச்சுட்டு பூட்டிகிட்டு போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான், இல்லை அண்ணன் இன்றைக்கி என்னது வாங்கிட்டு வந்தார், யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன பண்ணானுங்க தெரியுமா? பெட்டியை முன்னால் திறக்க முடியாது, பின்னால் உள்ள லாக்கை உருவிட்டானுங்க. கம்பி அழகாக உருவி உள்ளே இருக்கிற அவ்வளோத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு கிழங்கை மட்டும் உள்ளே வச்சுட்டு அண்ணனே எங்களை மன்னிக்கவும் அப்படின்னு வச்சு பூட்டிட்டு கரெக்டாக லாக் பண்ணிட்டு போயிட்டானு. நான் ராத்திரி கிழங்கு எடுத்து திங்கன்னு வரேன், உள்ள ஒரு தபால் இருக்கு. என்னது? நான் உடனே எனக்கு தெரியும் நீ தானே எடுத்தானே, மாறி யாருன்னு எடுப்பா, வேற எவனாவது பெட்டி திறப்பானா? இப்போ இதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. உலக பொருள்கள். எனக்கு உங்கள் ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 10 நாளாக நாங்கள் இந்த ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் பாருங்கள். எல்லார் வீட்லேயும் மைசூர் பா இருக்குது, லட்டு இருக்குது, ஜாங்கிரி இருக்குது. என்னன்னு கேட்டால் அவங்க கொண்டு தந்தாங்க. யார்? எல்லார் வீட்லேயும். நான் இது வரைக்கும் ஊரை சுற்றிருக்கேன், ஸ்வீட் இவ்வளோ சாப்பிட்டதில்லை. இந்த ட்ரிப்பு தீபாவளி முடிஞ்சு என்னதான் இருக்குது, ஸ்வீட்டாக வருது, புது புது பண்டமாக வருது. என்னன்னு கேட்டால் ஐயா யார் கொண்டு தந்தா? சந்தோஷங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், ஐயா கிறிஸ்மஸோட நான் திருப்பி கொடுக்கணுன்னார், அதை ஒழுங்காக செய்யண்டுவான்ட்டேன். என்ன சொல்கிறான்? ஃப்ரெண்ட்ஸுங்க, நீ பழகணுங்க. உலக பொருள்களினால நிறையவற்றை பழகணும். நம்ம பழகவே மாட்டேங்குங்க. என்ன கிறிஸ்தவத்தின் மிக முக்கியம் என்னதுன்னா பழக்கம். என்ன இப்போ அவர் என்ன சொல்றாரு? அநீதி உள்ள ஊழியக்காரன் புத்தியாய் சிநேகிதர்களை சம்பாதித்தான். ஏன் அப்படி சம்பாதிச்சான்? தன்னை பற்றி சிந்திக்கிறான். அங்கதான் அல்ல அழுக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அவன் 2 வார்த்தை அவனை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்னது எஜமான்ட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு நம்ம பண்ண அவ்வளோ சேட்டையும் எஜமானுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் போயிட்டு எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வாசிங்க. கண்டிப்பா இந்த ஆள் நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிடுவான்னு அவனுக்கு தெரியும். ஹலோ, தன்னை பத்தி யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? என்னால மண்ணை விட்டு எடுத்து என்ன செய்ய முடியாது, கொத்த முடியாது, நான் வேலைக்காரனா மாற முடியாது, எனக்கு கணக்கு எழுதுறது தவிர வேற வேலை தெரியாது. தன்னை முழுமையாய் புரிந்து கொண்டவன். அடுத்து இறக்கவும் வெட்கப்படுகிறேன். எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. இவ்வளவு நாளும் முதலாளிக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்துட்டேன், இப்போ கலத்தி விட போறாரு, வேலையும் செய்ய முடியாது, வெட்கப்படுகிறேன். இறக்கவும் என்ன செய்வது? இப்போ தான் புத்தியை பயன்படுத்துறான். எதுக்காக அவன் புத்தியை பயன்படுத்துறான்? எதற்காக உங்களுக்கு புத்தியை பயன்படுத்துறான்? நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணக்கப்பிள்ளையா கவலைப்படாதையும், உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரா, வரும், நான் உமக்கு என்ன தரேன், கொஞ்சம் ரூபா தரேன். கணக்கு பிள்ளையா இருக்க முடியல, ஆனாலும் உங்களுக்கு சாப்பாடு தரேன். எனக்கு 50 100 50ன்னு எழுதுனேரு, 100 80ன்னு எழுதுனேரு. எனக்கு கொஞ்சம் முதலாளிட்ட இருந்து என்ன கொடுத்தீரு, சகாயம் பண்ணி கொடுத்தீரு. அதனால அந்த பணத்தை நான் கொடுத்தாலும் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கணும், அதை வேணா உமக்கு என்ன செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் தாரேன் அப்படிங்கிறதுக்காக தவறுதலான சொத்து அவன் சொத்து இல்லை, பணம் அவன் பணம் இல்லை, அடுத்த ஆள் பணம் இவன் செய்கிறது பாவம். ஆனாலும்
தன்னுடைய வாழ்வு இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு, தன்னுடைய வாழ்விலே தலை குனியாதபடிக்கு, தன்னுடைய வாழ்விலே வேதனை வராதபடிக்கு, தானும் தான் குடும்பமும் கெட்டழிந்து விடாதபடிக்கு யாரை சம்பாதிக்கான்? ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கான். தன்னை வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் வேண்டும். என்ன யோசித்து பாருங்க. உண்மைதான், அதாங்க உண்மை. ரியலாக சொல்கிறேன், அதாங்க உண்மை. லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளவு சோமலாமல் இருங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை ரொம்ப பார்த்துலாம் பேச மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள், ஏப்பா காலையில் என்ன சாப்பிட்டியா, உங்களை இட்லி ஒன்று தானே சாப்பிட சொன்னேன், ஏன் 2 தின்னிய, சுகர் ஏறிட்டு, அறிவு இருக்கா அப்படிமா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சோமலாத வீடுகளுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகளே என்ன தான் சொல்லும்? அறிவுரை தான் சொல்லும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பிள்ளைகளை அறிவுரை தான் சொல்லும். ஏன்னா அவங்க பார்க்கணும் நீங்கள் படுத்து கிடந்தா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவான்? மாப்பிள்ள சாப்பிட்றதே சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்டு சாப்பிடுமா. நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒன்று சாதில்ல, சாப்பிடு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அதான் என் ஃப்ரெண்ட்ஸு. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸு சம்பாதிச்சாங்க, சூப்பராக சம்பாதிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி, சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்காரு, வெறும் ஊழியத்தை மட்டும் செய்யாத, வெறும் ஊழியத்தை மட்டும் செய்யாத. இந்த உலகத்தில் நீ வாழும்போது உன்னை ஏற்றுக்கொள்வாரை சம்பாதித்துக்கொள், உன்னை ஏற்றுக்கொள்வாரை சம்பாதித்துக்கொள். சம்பாதிச்சிருக்கமா? சம்பாதிச்சிருக்கமா? அதில் குட் ஃப்ரெண்டு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ ஃப்ரெண்டாக சம்பாதிச்சிருக்கமா? இயேசு கிறிஸ்துவ உங்கள் வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள்கிட்ட வந்து எல்லா கதையும் சொல்லுவாரா? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் எனக்கு சிநேகிதனானபடியால் நான் செய்ய போறதை அவனுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டேன். ஏன்னா அவன் எனக்கு ஃப்ரெண்டு, எதையுமே நான் அவனுக்கு மறைக்க முடியாது. ஹவுசிங்க நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவாரா? நாம் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்க என்ன செய்யணும்னு ஒன்று சொல்கிறோம். 1 யோவானின் புஸ்தகத்தை மட்டும் திருப்புங்க. நாம் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். கிறிஸ்மஸ் காலம் என்ன, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இயேசுவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணுமா? நம்ம என்ன செய்யணும்? 2 செய்யணும்னு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வாசிங்க பார்ப்போம். 3 யோவானின் புஸ்தகம், 3 யோவானின் புஸ்தகம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசி. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் என்ன சொல்றான்? யோவான் காய்க்கு எழுதுகிறான், புரியுதா? நீ சபையில் நல்ல பொறுப்பில் இருக்காப்பா, நீ ஒரு நல்ல மூப்பர் லீடர், உன்னை பற்றி நான் கேள்விப்படுறேன். என்ன, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறத விட அதிக சந்தோஷம் எனக்கு வேறொன்றும் இல்லை. ரொம்ப நல்லா உன்னை பற்றி நிறைய கேள்விப்படுறேன். சூப்பரா நீ திருச்சபையை நடத்துகிற. அந்த திருச்சபைக்கு அவர் கொடுக்குற சாட்சியை பாருங்க. என்ன சாட்சி கொடுக்கிறாரு? உண்மையாய் செய்கிறார். யாருக்கெல்லாம்? பைபிளை படிக்கணும். யாருக்கெல்லாம்? சகோதரருக்கும். அந்நியர்னா யாரு? சர்ச்சை விட்டு வெளியே இருக்கவங்க. சகோதரர்னா யாரு? சர்ச்சுக்குள்ள இருக்கவங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிறதுல யாரெல்லாம் வருவா? மிஷினரி சர்ச்சுக்குள்ள இருக்கானா, சபையை விட்டு வெளியே இருக்கானா? நம்ம அனுப்பியிருக்க 36 மிஷினரி சர்ச்சுக்குள்ள இருக்காரா, சர்ச்சை விட்டு வெளியே இருக்காரா? உள்ளதை சொல்லணும். ஏங்க, மிஷினரி சர்ச்சுக்குள்ள இருக்காரா, சர்ச்சை விட்டு வெளியே இருக்காரா? அந்நியரா, சகோதரரா?
சகோதரர். என்ன அழகா எழுதுறான் பாருங்க, வாசிங்க. யோவான்ட்ட போய் சொல்றாங்க, யாரு? மிஷனரிஸ் போய் யோவான்ட்ட சாட்சி சொல்றாங்க காயுவை பத்தி. எப்பா உன் அன்பை குறித்து சாட்சி சொன்னாங்க. நீ சபையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்துறாருன்னா சொல்லல, ரொம்ப கரெக்டா நடத்துறா, கரெக்டா பிரசங்கம் பண்ற, கரெக்டா எச்சரிக்கையாலாம் சொல்லல, உன் அன்பை குறித்து சாட்சி சொன்னார்கள். எங்க அவன் ஏற்கனவே அன்பாதான் இருக்கான், ஏற்கனவே அன்பாதான் இருக்கான். யாரு? காயு. புரியுதா? இப்ப அடுத்து என்ன சொல்றான்? இப்ப நீ மிஷனரிகளா இருக்காங்க பாரு, உன் சர்ச்சில் இருந்து கொஞ்சம் வெளியே போய் ஊழியம் செய்யறாங்களா, அவங்க உன்கிட்ட வந்திருக்காங்க, அவங்க உன்னை பத்தி நற்சாட்சி தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் நீ அவங்கள திரும்ப வழிவிட்டு அனுப்பணும். அவனை உன் சபைக்குள்ளே வச்சிடக்கூடாது, கொஞ்சம் அனுப்பி விடு வெளியே. ஹலோ, கொஞ்சம் நிறுத்தி படிக்கணுங்க. ஏனெனில் அவர்கள் போயிருப்பது பிரஜாதிகள் மத்தியிலே ஒன்று வாங்காமல். அங்க போய் காணிக்க வாங்க முடியாது, அங்க போய் காணிக்க வாங்க முடியாது. என்ன யோசிக்கங்க. ரேனியஸ் ட்ரெயினிங் ஸ்கூலை உருவாக்குறதுக்கு அவர் பட்ட பாட பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அது படிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா படித்தவனே இல்லை, படிக்க வச்சுட்டாரு. SLC வரைக்கும் என்ன செய்யிட்டாங்க, தக்கி முக்கி படிக்க வச்சுட்டாரு. ஒன்றுமே தெரியாது, படிக்க வச்சுட்டாரு. இப்போ அவங்கள டீச்சர் ஆகணும். யார? நம்ம ஆளுகளே டீச்சர் ஆகணும், போதகர் ஆகணும். அவங்க அதுக்கு பட்டுக்க பாடு கொஞ்சம் இல்லை. யார்கிட்டையும் காசு இல்லை, சாப்பாடு கொடுக்கணும். கொஞ்சம் யோசிங்க, சாதாரண காரியம் கிடையாதுங்க. அன்னைக்கு காமராஜரை பற்றி ஒரு பிரின்சிபல் சொன்னார், ரொம்ப சூப்பராக சொன்னார், என்னை ரொம்ப அசைச்சிச்சு. ஏங்க அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலத்தில் மொத்தத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்த வருமானத்தில் 20% கல்விக்கு கொடுத்தாருங்க. இன்னைக்கு 3% கொடுக்காங்க அப்படின்னாரு. இன்னைக்கு எத்தனை % கொடுக்காங்க? 3% கொடுக்காங்க. அன்னைக்கு எவ்வளவு கொடுத்தாரு? அதனால தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டாலே சொன்னாரு. ரியல். ஒன்றுமே வாங்க முடியாத பிரஜாதிகள் இடத்துல எதுவுமே வாங்க முடியாது. அங்க போய் காணிக்க தான் கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால புறப்பட்டு போயிட்டான். நீங்க டாக்டர் இருக்காங்க, வந்து பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். டாக்டர் இருக்காங்க நார்த் இந்தியாவில், என்ன ஊசியை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு எளிமையாக நினைச்சிருவான். எங்கள் பாப்பா மாத்திரையை வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க, மாத்திரையை வாங்கிட்டு சொல்லுவான், காசு இல்லைன்ட்டு அவன் பாட்டு போயிடுவான். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றுமே வாங்காமல் ஊழியம் செய்துகிட்டு இருக்காங்க. அங்க போய் காணிக்கை கேட்க முடியாது. அதுக்கு என்ன செய்றாங்க? அதுக்கு என்ன சொல்றாரு? ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி. இப்ப நம்ம யாரை சேர்த்துக்கிடணும்? சத்தமோடு சொல்லணும். யாரை சேர்த்துக்கிடணும்? புறஜாதிகளிடத்தில் ஒன்று வாங்காமல் மிஷனரியா போனோம்னா நம்ம வீட்டில் ஒரு ஆளா சேர்த்துக்கிடணுமா? 36 மிஷினரி போட்டிருக்கோம். 36 பேருக்கும் என்ன வேணும்? எத்தனை பிள்ளைகள்? யார் யார் அனுப்புனா? எல்லாருக்கும் பேண்ட் ஷர்ட்டை எழுப்பி எங்க அனுப்பணும்? நார்த் இந்தியாவுக்கு அனுப்பணும். அதான் முக்கியங்க. பண்டிகை காலங்களில் யாரை சேர்த்து கொள்ள வேண்டும்? ஏன்னா அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா மாறிட்டாங்க. நம்ம திருச்சபையின் சகோதரர்கள், அவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம். இப்ப யார் நமக்கு ஃப்ரெண்டா மாறுவா? இயேசு. இயேசு ஃப்ரெண்டா மாறுவார். இதான் ரொம்ப முக்கியங்க. அநீதியான உலக பொருள்களினால் கிறிஸ்துவை யாரா மாத்துங்க? சிநேகிதராய் மாத்துங்கள். என்ன சொல்லுவாரு? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. நான் அதுக்குள்ள போகணுன்னு பார்த்தேன், நேரம் இல்லை. தாவீது ஒரு இடத்துல அப்படி பண்ணியிருக்கான். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கணும். என்ன
நான் எதை சம்பாதிச்சிருக்கேன் இந்த உலகத்தில்? பணத்தையா, பொருளையா, வீட்டையா, நிலத்தையா, ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சிருக்கேனா? ஏசு எனக்கு நண்பராக இருக்காரா? ஏசு கடவுளை பார்க்காதீங்க. ஏசு உங்களுக்கு யாராக இருக்கணும்? உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்டாக மாறிட்டார்னா தான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிடுவார். நிச்சயமா நிச்சயமா. யோனாவை ஃப்ரெண்டாக வச்சுருந்தாராம். ஏன் எல்லா தீர்க்கதரிசியும் தேடலைன்னா யோனாவை ஃப்ரெண்டாக வச்சுருந்தாராம். அதனால தான் நினிவேயை அழிக்க போங்கிறத அவன்கிட்ட சொன்னார். இவன் போய் சொல்லுவான்னு அவர் நினைச்சாராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் யார்? உயிரோடு இருக்கிறார். நம்ம காரியத்தை நம்மகிட்ட வந்து பேசுறதுக்கு அவர் இன்னும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நடுராத்திரியிலையும் நம்மகிட்ட வந்து இயேசு சொன்னார்னா, என் சிநேகிதா இருக்கிற நிமித்தம் இறங்கி நான் கொடுப்பேன் என்கிற அளவுக்கு என் நம்பிக்கை வச்சிருக்காரா? வச்சிருந்தார்னா நாம தான் கொடுத்து வச்சவங்க. கண்ணில் மூடுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏதோ ஒரு கடவுளா வானத்தில் இல்லை, எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல, எனக்குள் ஒரு நண்பனாய் எனக்கு உரிய காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து என்னோடு இருந்து ரகசியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து நான் என்ன ஜெபம் பண்ணணும்னு கூட எனக்கு சொல்லி தருவார். ஆபிரகாம்கிட்ட லோத்துவ சோதமா அழிக்க போறேன்னு சொன்னார். ஆபிரகாம் ஜெபம் பண்ண வச்சார்லா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த குறை உள்ளவர்கள். எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாய் மட்டும் பார்க்கவில்லை, 100% எங்களை நம்புகிறீர். சிநேகிதர்களாய் எங்களை அறிவிக்க விரும்புகிறீர். காரணம், கேட்ட எல்லாவற்றையும் சொல்லி உலகத்துக்கு சொல்ல எங்களை அனுப்ப விரும்புகிறீர். சொன்னவர்களோடு உறவு கொள்ள விரும்புகிறீர். சொல்ல போனவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள விரும்புகிறீர். எங்கள் திருச்சபை இன்னும் ஆழமாய் சகோதரருக்கும் வெளியே சென்றவர்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்து உம்மை நிரந்தர நண்பராக எங்களுக்காக சிலுவையில் மரித்த உம்மை சேர்த்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.